திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேஷ். விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? விவரங்கள் என்ன? திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மிக அதிகமாக கனமழை பெய்ததன் காரணமாக அனைத்து விளைநிலங்களும் சம்பா சாகுபடி செய்திருந்த விளைநிலங்களும் தண்ணீரில் சூழ்ந்தது. அதே போல குறிப்பாக அறுவடைக்கு தயார் அந்த குறுவை நெற்பயிர்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கி உள்ளது. இந்த நிலையில் நேற்று மற்றும் முந்தா நாள் 2 தினங்களாக மழை குறைந்த நிலையிலும் தற்போது வரை தண்ணீர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே செருவலூர் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் தண்ணீர்ல மூழ்கியிருக்கு. குறிப்பாக இதை மழைநீர் வடிகால் சரியாக தூர்வாரதன் காரணமாகவும் அதே போல இதன் காரணமாக சுற்று வட்டார பகுதியில் மேல தென்குடி, கீழ தென்குடி, முடிகொண்டான் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த விளைநிலங்கள் தண்ணீர் முற்றிலுமாக வடியாத ஆறு வாய்க்கால் மற்றும் வயல்கள் ஒரே மட்டத்தில் கடல் போல் தற்போது காட்சியளித்து வருகிறது. இந்த தண்ணீர் வடிவமைக்கிறதுக்கு அதிகாரிகள் முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்து வந்தாலும் ஆனால் தண்ணீர் வடிவமைப்பதற்கு இன்னும் 2 தினங்கள் ஆகும் என்ற நிலையில் உள்ளதால் அனைத்து சம்பா நெற்பயிர்களும் அழுகும் அபாயம் உள்ளது என விவசாயிகள் வேதனையை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த தண்ணீரை வடிவமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் மட்டுமே விவசாயம் காப்பாற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.